ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியாக பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேபால் அக்கௌண்ட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறவங்க, ஃபாரின் வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறவங்க, அப்புறம் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதும் சரி, யூஸ் பண்ணுறதும் சரி, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேபால் அக்கௌண்ட் சைன் அப்னு கொடுங்க. ஸோ இங்கே ஒரு லிங்க் வருது பார்த்தீங்கன்னா, paypal.com அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 டைப்பான அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், இன்னொன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் உங்களோட இஷ்டம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு கொடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஐ எம் லுக்கிங் டு அக்செப்ட் பேமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் இந்த வகையில் வந்து உங்களோட பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன், ஆன் மார்க்கெட் பிளேஸ் ஆர் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மை ஆனுவல் சேல் வால்யூமிஸ்ன்றது அது 0 to 250K USDன்றது அதை கொடுத்துக்கோங்க. தென் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இங்கே பிஸ்னஸ் டைப் கேட்குது, அதாவது இண்டிவிஜுவலாக சோல் ட்ரேடராக அந்த மாதிரி கேட்குது. ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. தென் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கீவேர்ட்ஸ் கேட்குது. இந்த இடத்துல நீங்கள் வச்சு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் உங்களுக்கு எது பொருந்துமோ அது கொடுத்துக்கோங்க. நான் வந்து பிஸ்னஸ் சர்வீசஸ்ன்னு கொடுக்குறேன். தென் பர்பஸ் கோட் கேட்குது. இதில் நான் வந்து அதர் பர்சனல் அண்ட் கல்ச்சரல் ரீக்ரியேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இங்கே உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. சிசி ஸ்டேட்மெண்ட் நேம் கேட்குது. உங்களுடைய நேம் கொடுங்க. உங்களுடைய பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. தென் நீங்கள் பிஸ்னஸ் யூஆர்எல் கேட்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அதோட யூஆர்எல் இங்கே கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். தென் சப்மிட் கொடுங்க. இங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இதெல்லாமே கொடுக்கணும். ஸோ ஒன்று ஒன்றா கொடுத்துக்கோங்க. தென் நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல US டாலர்னு இருக்குது, அதே இருக்கட்டும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. லைக் ஏதாவது கூட்ஸ் செல் பண்ணுறோமா, இல்லை ஏதாவது சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு இதில் எது பொருந்துமோ அது கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆதார்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஹோம்க்கு வந்துடலாம். ஸோ இதுதான் பேபாலுடைய ஃப்ரண்ட் பேஜ் அக்கௌண்ட்டை க்ரியேட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் கரன்சி வந்தது அப்படின்னாக்கா அது உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஷோ ஆகும். ஸோ இங்கே ஒரு அக்கௌண்ட் அலர்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். சி டீட்டெயில்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணணும். ஸோ கோ டு வெரிஃபிகேஷன் கொடுங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் நியூ பேங்க் அக்கௌண்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுடைய பேங்க் IFSC கோடையும் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை, உங்களுடைய லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க வந்து லிங்க் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு வந்து ஃபாரின் கரன்சிஸ் வரும்போது உங்களுடைய இந்த லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்தாச்சு. இப்போ பிஸ்னஸாக பர்சனலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிஸ்னஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே லிங்க் யுவர் பேங்க்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு 2 சின்ன அமௌண்ட் அனுப்புவாங்க. அதாவது ₹1 இல்லாட்டி ₹1 இந்த மாதிரி ரெண்டு அமௌண்ட் அனுப்புவாங்க. 3 to 5 days வரையும் ஆகும் அவங்க அனுப்புறதுக்கு. அவங்க அனுப்புனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இந்த பேபாலில் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அந்த லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டை இவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு வர காசு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அவங்க இதை அனுப்புறதுக்கு ஒரு 3 to 5 நாள் வரையும் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்யணும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுங்க.
அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டு கூட இங்கே இதே மாதிரி லிங்க் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம கொடுத்த அக்கௌண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போ நான் சொன்னல அந்த 2 சின்ன அமௌண்ட் அவங்க அனுப்புவாங்கன்னு, அந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம கொண்டாந்து இங்கே கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். அது வரையும் பெண்டிங்கில் தான் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய கார்டு லிங்க் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய கார்டு கூட நீங்கள் இங்கே லிங்க் பண்ணி வச்சுக்க முடியும். தென் ஹோம் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஏதாவது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வர 2 சின்ன அமௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வர அந்த ஃபாரின் கரன்சிஸை உங்களுடைய லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் கூட செஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியில் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பேபால்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி வந்து அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லுது. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய லிங்க் கொடுத்த உடனே நமக்கு வந்து பேபால் அக்கௌண்ட்குள்ளே வந்துட்டோம். நம்மளுடைய இமெயில் ஐடியும் வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, தென் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் மாற்றணும், உங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ப்ரொஃபைலில் போய்ட்டு ப்ரொஃபைல் செட்டிங்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை இமெயிலோ நீங்கள் எது மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேபாலில் அனுப்புகிற அந்த சின்ன அமௌண்ட்டை எப்படி உங்கள் பேபால் அக்கௌண்ட்டில் போய் என்ட்ரு பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது எப்படி நான் அதில் போய் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.